மாடியில் கோதுமை காய போட்டிருந்தேன். சரி என்ன கண்டிஷனில் இருக்குது, இந்த புறா தொல்லைங்க வேற ஜாஸ்தி, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தால் கரெக்டாக பார்க்குற நேரத்தில் 3 புறா அங்கே உட்காந்து கொத்திக்கிட்டு இருந்துச்சு. கவர் பண்ணி தான் வச்சுருந்தேன் துணி போட்டு, அப்பவும் வந்துடுது பாருங்கள். துணியை வந்து எந்த அளவுக்கு ஓட்ட போட்டிருக்குதுன்னு. 12th ஜூன் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி அப்படி என்ன பெரிய கொண்டாட்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தாலும் என் பசங்க அமைதியாக இருக்க மாட்டேங்கிறானுங்க. ட்ரீட் கண்டிப்பாக வேணுங்கிற முடிவோடு இருந்தானுங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்லாம் இருக்குது, என்னால் வெளியில் இன்னைக்கு வர முடியாதுன்ட்டாரு. சரி பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தேன். ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சா கண்டிப்பாக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடுவானுங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான். ஆளுக்கு ஒரு வேஃபில் வாங்கினாங்க. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 + 150, ஸோ 300 rupees. இன்னும் வந்து கோலி சோடா கடையில் மேங்கோ ஃப்ளேவர்டு அந்த கோலி சோடா வாங்கி குடித்தான். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30. இதுக்கு முன்னாடியே சிக்கன் கேபாபும் அப்புறம் எக் அத்தவும் வாங்கி சாப்பிட்டோம். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 330. லாஸ்ட்டாக குடிச்சது நொங்கு இளநீர், அதோட ரேட் 130 rupees. ஸோ டோட்டலாக 790 rupeesக்கு எங்கள் ட்ரீட்டை முடிச்சிட்டோம்.